டீ குடிக்கிறது நடுராத்திரி யாராச்சும் தேனியிலேருந்து கேரளா போவாங்களா? நான் போனேன். இன்னும் கொஞ்சம் பெரிய கதை தான். முடிஞ்ச அளவுக்கு சின்னதா சொல்லி டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் 6 வருஷத்துக்கு அப்புறம் எபிசோட் 63 வீடியோ பார்க்குறவங்களா உங்க வீட்டு பிள்ளை வச்சு ஒரு ஃபாலோ தட்டிட்டு போயிருங்க. வெற்றிகரமா இன்னைக்கு காலங்காத்தால இருந்துச்சாச்சு. சரி ஓகே ரன்னிங் போலான்னு சொல்லி கிளம்புனா இன்னைக்கு 8 கிலோமீட்டர் ரன்னு. போற வழியெல்லாம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு காலங்காத்தால வெள்ளம் எந்திரிச்சிட்டேன். அதனாலதான் எங்க ஊர்ல காலையில இல்லாட்டி சாயங்காலம் ரன்னிங் போக பிடிக்கும். பாக்குற இடம்லாம் அப்படியே தங்கமா ஜொலிக்கும். அழகா இருக்கும் நண்பர்களே. என்ன ப்ரோ வழக்கத்தோட ரொம்ப பிரச்சனை எதிர்பார்க்காதீங்க. டக்குன்னு தேனிக்கார எட்டி பட்டேன். அப்படியே பொறுமையா போயிட்டு அருமையா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்படியே வரவழில அண்ணன் கடையில் இப்போ கொஞ்சம் ப்ரோட்டீன் உஷார் பண்ணிட்டு அப்படியே வீட்டில் வந்தாலே ஃப்ரெஷ் ஆயிட்டு 3 முட்டை உள்ளதுன்னு அதுக்கப்புறம் தான் சத்தே வந்துச்சு. சரி ஓகேன்னு கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்துச்சு. அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே ஒரு மோரை போட்டு குடிப்போம்னு சொல்லி வந்து அடிச்சாச்சு. அப்படியே வீட்டுல இருந்து சுட்டு நண்பர் கடைக்கு போயிட்டேன். அங்க போய் என்ன நண்பா பூவெல்லாம் வாடுதா கடையெல்லாம் ஓடுதான்னு விசாரிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் புறணு பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டயட் ஃபுட்டை நம்ம தான் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா மத்தாச்சியால எல்லாத்தையும் பண்ண முடியாது, அவங்களே போட்டு கூட பண்ண முடியாது. உணவுகள் ரெடி ஆகும் நேரத்தில் கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் சாப்பிட உட்காந்துட்டேன். அருமையான சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம் ஆசை தான். ஆனா இந்த சாப்பாடு ஓரளவுக்கு அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா டயட்னா அப்படிதான். அதுக்கப்புறம் நம்ம தான் பெரிய டிராயர் ஆச்சு. பென்சில் வச்சு ஒரு டிராயிங் போட்டிருந்தேன். அருமையா அவுட் புட்டு இந்தாங்க பாருங்க. கொஞ்சம் வெளியே போற வேலை தான். டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகி வெளியே கிளம்பியாச்சு. அங்க போறதுக்கு முன்னாடி வாங்கின ஒரு ட்ரெஃப்ல போய் ஒரு மேட்சை போட்டு போலாம் சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. அங்க போனா ஒரு ஸ்கேட்டிங் தான் சுத்திட்டு இருந்தாங்க. இவர் தான் அவங்களுக்கு கோச்சு, வேற யாரும் இல்ல, நம்ம போய் தான். சரி ஓகே நான் அவருக்கு ஒரு டாடா காமிச்சு டர்ஃபுக்குள்ள வந்தா விளாடுறத தவிர எல்லா வேலையும் பண்றாங்க. ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு மட்டும் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்டிங்ல இறங்கி ஒரு டீசென்டான ஸ்கோர் அடிச்சாங்க. ஆக்சுவலா அந்த இதுல அதுவே பெரிய ஸ்கோர்லாம். அது வந்து கிரிக்கெட் மேட்சா இல்ல மாநாடானே தெரியல. அவ்வளோ பேர் ஒரே இடத்துல இருந்தோம். அப்படியே நானும் அங்கிட்டு அப்படியே மூவ்மெண்ட் காமிச்சிருந்தேன். அப்பதான் பிளேயர் நம்புவாங்க, இல்லாட்டி சங்கடமா இருக்கும். வெற்றிகரமா வெற்றி பெற்றுட்டு போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பியாச்சு. என்ன இடத்துக்கு போறோம்னா எங்க அக்கா ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வேற ஒரு இடத்துக்கு வருது. அந்த பிள்ளை தான் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். போயிட்டு அந்த பிள்ளை கூட்டு ரிட்டர்ன் வந்துருவோம். அப்படியே அழுத்தி பிடிச்சி போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. அந்த பிள்ளை வரணும் 5 நிமிஷம் ஆகிறதால ஒரு டீயை போட்டு உட்காரோன்னு சொல்லி உட்காந்துருந்தோம். அப்படியே அந்த பிள்ளை வந்துருச்சு. கரெக்டான ஸ்பாட்டாக தான் பிடிச்சி வச்சு சிப்ஸ் கடை. சரி ஓகேன்னு நம்ம கொஞ்சம் உஷார் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் உஷார் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்படியே ரிட்டர்ன் ஒரு வழியில் லைட்டா பசிச்சு ஒரு ஹோட்டல் பட்டினாங்க. அங்க இருந்ததுல எல்லாத்தையும் அளவளவா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சிருந்தேன். அவ்வளவுதான் நண்பர்களே, நாள் முடிஞ்சு. நீங்களாச்சும் முயற்சி செய்யுங்க.